வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே இத்தாலியின் முசோலினி இரும்பு குரல். முதல் உலகப் போர் முடிந்த பிறகு இத்தாலி பெரும் வெற்றி பெற்றாலும் மக்களுக்கு வெற்றி எனும் உணர்ச்சி இல்லை. பொருளாதாரம் சிதைந்தது, மக்கள் வேலை இழந்தனர், அரசு மீது நம்பிக்கை தகர்ந்தது. அந்த குழப்பத்தின் நடுவே எழுந்தார் ஒருவர், பெனிட்டோ அமில்காரே ஆண்ட்ரியா முசோலினி. மக்கள் அவரை இரும்பு குரல் கொண்ட தலைவர் என்று அழைத்தனர். அவரது பேச்சில் ஒரு மந்திரம் இருந்தது, அச்சத்தையும் ஆசையையும் தேசிய பெருமையையும் கலந்த ஒரு குரல். முசோலினி ஒரு காலத்தில் பத்திரிகையாளர், ஆனால் அவர் சொற்களை ஆயுதமாக மாற்றினார். இத்தாலி மீண்டும் ரோமானிய பேரரசு போல் எழ வேண்டும் என்று அவர் முழங்கினார். அந்த வார்த்தைகள் பசியுடன் வாழும் மக்களின் மனதில் நம்பிக்கையை விதைத்தது. அந்த நம்பிக்கையின் போரில் உருவானது பாசிசம். ஒரு ஆட்சி முறை, அதில் ஒரே தலைவன், ஒரே குரல், மற்ற யாருக்கும் எவ்வித இடமும் இல்லை. 1922 முசோலினி மார்ச் ஆன் ரோம் எனப்படும் போராட்டத்தை நடத்தினார். ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் ரோம் நகரை குறிவைத்து நடைபயணம் செய்தனர். அந்த நிகழ்வே அரசை அச்சுறுத்தியது. இத்தாலியின் அரசர் 3ஆம் விக்டர் இமானுவேல் அச்சத்துடன் முசோலினியை பிரதமராக நியமித்தார். அதுவே ஜனநாயகத்தின் முடிவும் அடக்குமுறையின் தொடக்கமும் ஆனது. முசோலினி தன்னை இல் டூசே, அதாவது தலைவன் என்று அழைத்து கொண்டார். அவர் சொன்னது சட்டமாக மாறியது. அவரது பாசிச கொடி கருப்பு நிறத்தில் பறந்தது. இத்தாலியின் இளைஞர்கள் அனைவரும் இராணுவ அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். இத்தாலி உலகின் மையமாகும் என்ற அவரது கனவு மக்களை கவர்ந்தது. ஆனால் அந்த கனவின் பின்னால் அடக்குமுறை, கொலைகள் மற்றும் அச்சம் இருந்தது. 1930 ஆண்டுகளில் முசோலினி ஹிட்லரின் எழுச்சியை கவனித்தார். அவரை பார்த்து கவரப்பட்டார். இருவரும் ஒன்றாக கூடி அச்சு சக்திகள், ஆக்சிஸ் பவர்ஸ் என்ற கூட்டணியை அமைத்தனர். இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் 3 பேரரசுகள் உலகத்தை மறுபடியும் தீயில் தள்ளின. முசோலினி எத்தியோப்பியாவை அடக்கினார். ஆப்பிரிக்காவில் தனது பேரரசை விரிவுபடுத்த முயன்றார். ஆனால் அவரது ஆணவமும் தவறான கூட்டணிகளும் இத்தாலியை நாசமாக்கின. போர் நீடிக்க, மக்கள் வறுமையில் தத்தளிக்க முசோலினியின் மாயை கரைந்தது. அவரது குரல் இனி இரும்பு அல்ல, அச்சத்தின் ஒளி மட்டுமே. 1943 அவர் பதவி நீக்கப்பட்டார். இத்தாலி கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. முசோலினியின் ஆட்சியும் அவரது கனவுகளும் சாம்பலாகிவிட்டன. ஒரு மனிதனின் ஆணவம், ஒரு நாட்டின் ஆசை, ஒரு உலகத்தின் அழிவாக மாறியது. அதுவே இரும்பு குரல் கொண்ட முசோலினியின் மரண கதை. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை தேனோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.